வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிப்ளமோ புது ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இன்னும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு செட்டு 2023 ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு செட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவங்க டிப்ளமோவில் டிஸ்டிங்ஷன் கிடைக்க போகுது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் செகண்ட் கிளாஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் கிடைக்க போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ எப்படி பார்க்கறது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய சிஜிபிஏ எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, உங்களுடைய சிஜிபிஏ 8.5க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா சப்ஜெக்டையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? எந்த ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சிஜிபிஏ வந்து 8.5க்கு மேலே இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 6.5க்கு மேலே சிஜிபிஏ 6.5க்கு மேலே 8.5க்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு மட்டும்தான் வரப்போகுது. சரிங்களா? 8.5க்கு கம்மியாக இருந்து 6.5க்கு அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகி வரும். சரியா? மீதி 6.5க்கு கம்மியாக இருக்கிற எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிட்டாங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் அவங்க சொன்ன அந்த டைம் பிரகாரம் எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆக போகுது. சரியா? அவங்க அவங்க டிப்ளமோ முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 6 இயர்க்குள்ளார நீங்கள் வந்து அந்த டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ சர்டிஃபிகேட்லாம் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.